capital A be a matrix of order m by n, B is a matrix such that A transpose B and B into A transpose are defined, then the order of B is கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏவோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏவோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் m by n. அப்போ நம்மளால் ஈஸியாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் we can tell as n by mன்னு சொல்ல முடியும். இப்போ பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் நமக்கு தெரியாது. ஸோ பி மேட்ரிக்ஸோட ஆர்டரை சப்போஸ் நான் வந்து பி பை க்யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பி அண்ட் க்யூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸும் பியும் என்ன ஆகும்னா ப்ராடக்ட் டிஃபைன்டு. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் பி டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ் பி ப்ராடக்ட் வருது அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸோட எண்டிங் பிக்கு சமமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ தட் ஃபோர் எம் ஷுட் பி ஈக்குவல் டு பி. ஸோ அடுத்ததாக பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லும்போது பி மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு, அப்போ அதோட எண்டிங் ஏ டிரான்ஸ்போஸோட ஸ்டார்டிங்க்கு சமமாக இருக்கணும். அப்போ இதில் இருந்து வி ஷுட் ஹாவ் க்யூ ஷுட் பி ஈக்குவல் டு என்னு. ஸோ இப்போ இதில் இருந்து ஐ கேன் டெல் பி மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் P by Q, that is P value is here M, Q value is N. So therefore B matrix is of order M by N. So option is C the correct option.